வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரஜூம். இந்த வீடியோவில் 12 வோல்ட்டில் 5.1 கெய்னர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் எல்ட்ரஜூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா என்னோட சேனலில் வரும் புது புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடியே கெய்னர் போர்டுனா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டோம். அதாவது நம்ம அப்போ யூஸ் பண்ணது 24 வோல்ட்டில் சக்தி கம்பெனி கெய்னர் போர்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் 12 வோல்ட்டில் கெய்னர் போர்டு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 12 வோல்ட் கெய்னர் போர்டு தான். ஸோ இது வந்து ஸ்ரீ கம்பெனி கெய்னர் போர்டு, அதாவது 5.1 டிவிடி கெய்னர் 12 வோல்ட்டு. இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லை டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டால் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐசி யூஸ் பண்ணல. இது வந்து வித்தவுட் ஐசி கெய்னர் போர்டு. ஸோ வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ போர்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கெய்னர் போர்டு. ஸோ ஓரளவுக்கு சேம் சர்க்யூட் தான். நம்ம 24 வோல்ட் சக்தி போர்டு பார்த்த மாதிரி சேம் சர்க்யூட் தான். பட் ஏன்னா போர்டோட டிசைனை மட்டும் மாற்றிருக்காங்க, சர்க்யூட் மெத்தடையும் மாற்றிட்டாங்க. என்னென்னா நம்ம அதில் வேரியபிள் ரெசிஸ்டர் சென்டரில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபில்டரை போட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேரியபிள் ரெசிஸ்டர் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இருங்க இந்த கவரை பிரித்து பார்க்கலாம். ஓகே, கவர் பிரிச்சாச்சு. ஸோ இதில் பாருங்கள், வேரியபிள் ரெசிஸ்டர் கீழே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெசிஸ்டன்ஸு ஃபில்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர், அதாவது இந்த ஃப்ரீ செட்டில் தான் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இதில் இன்புட்டு கொடுத்து அந்த சைடு நம்ம அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 6 லைனு, அதாவது 6 சேனலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் கெய்னர் போர்டு. ஸோ இந்த போர்டை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு ஆம்பிள்பர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இப்போ ஒர்க் ஆகுது. ஓரளவுக்குன்னு சொல்கிறது நல்லாவே இருக்குது. ஆனால் ஐசி போர்டு அளவுக்கு, அதாவது வித் ஐசி போர்டு அளவுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு கெய்னர் போர்டு வாங்க போகிறீங்கன்னா அதெல்லாம் ஐசி உள்ள போர்டே வாங்கிக்காங்க. ஸோ அதுதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. டிரான்சிஸ்டர் சரியில்லையா அப்படின்னு சொன்னால் டிரான்சிஸ்டர் நல்லா நார்மலாக இருக்கும். ஐசி போர்டுனா கொஞ்சம் கிளியராக கெயின் பண்ணி தரும். கெயின் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மற்றபடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கீழே இன்புட் கொடுத்து மேலே அவுட்புட் எடுத்துறோம், அவ்வளோதான். இதுக்கு 12 வோல்ட் இன்புட் தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு பற்றி உங்களுக்கு கனெக்ஷன் டீட்டெயில் ஏதாவது வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நிறைய பேர் கற்றுக்க ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சேனலை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க. நன்றி.